இபாதத்திற்காகவும் கண்ணியத்திற்காகவும் மரியாதைக்காகவும் அல்லாஹ் அல்லாதவர்களை தவிர அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் சஜிதா செய்வதற்கு இந்த இஸ்லாமிய தீனில் அனுமதி கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரியக்கூடிய அருளை எமக்கு தருவானாக. இந்த இரண்டில் ஒரு காரணமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான் அறிந்தவன். ஆனால் ஏன் ஆதமிற்கு அல்லாஹ் சுஜூது செய்யும்படி கட்டளையிட்டான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளை சஜிதா செய்யுமாறு கட்டளையிட்டு அதில் இப்லீஸ் மறுத்தான்? இதிலும் பல அறிஞர்கள் எம்முடைய கருத்துக்களை கொண்டு வருகிறார்கள். முதல் கருத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியத்தை மலக்குகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபிப்பதற்காக. அல்லாஹ் படைத்த படைப்பில் மிகச்சிறந்த படைப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்திருக்கிறான். அந்த மனிதர்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த முதலாவது படைப்பாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியத்தை மலக்குகளுக்கு அல்லாஹ் நிரூபிப்பதற்காக இந்த சஜிதாவை செய்ய வைத்து அல்லாஹுவை நெருங்குவதற்கு மலக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கலாம். இரண்டாவது என்ன? மலக்குகளுக்கு ஒரு சோதனையாக, ஒரு பரிசோதனையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சுஜூதை ஆக்கி இருக்கலாம். ஏன்? அவங்க என்ன சொன்னார்கள்? மனிதர்களை அல்லாஹ் படைக்க போகிறான் என்று சொன்ன பொழுது அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஃப்ஸிகு த்திமா வ நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக். யா அல்லாஹ், உன்னை நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பூமியில் குழப்பங்களை ஏற்படுத்த போகின்ற, இந்த பூமியில் இரத்தங்களை ஓட்டப் போகின்ற மனிதர்களையா நீ படைக்கப் போகிறாய் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் வினவிய காரணத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இந்த படைப்பிற்கு ஒரு தூய்மையான படைப்பாக மலக்குகள் இருக்கும் காரணத்தால், அவர்கள் இந்த வார்த்தையை மொழிந்த காரணத்தால் அல்லாஹ் சோதிக்கிறான் மலக்குகளை இந்த சுஜூதின் மூலமாக. மூன்றாவது கருத்து என்ன? அந்த கூட்டத்தில் இருந்த மலக்குகள் இனம் அல்லாத ஜின் இனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இப்லீசுடைய உள்ளத்தில் இருந்த பெருமையை அல்லாஹ் வெளியே கொண்டு வருவதற்காக இந்த சுஜூதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கலாம்.